ஜீவசமாதி அப்படின்னாலே சித்தர்கள், மகான்கள் இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட இடம். இங்க நிறைய ஆற்றல்கள் இருக்கு, நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஜீவ சமாதி அப்படின்னாலே எப்பவுமே நமக்கு ஒரு ஸ்பெஷல் தான். இன்னைக்கு நம்ம ஆந்திரால துங்கபத்ரா நதிக்கரையோரத்துல இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கும். இது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கக்கூடிய இடம். இது மந்திராலயம். இந்த மந்திராலயத்துல பல அற்புதங்கள் நடந்திருக்கு, இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு இந்த இடத்துல என்ன அற்புதம் நடந்தது அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நீங்க வேதாஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் வேதாஸ் வியூ. ஒரு முறை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஹூப்ளி நதிக்கரையை நோக்கி யாத்திரை போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது கொஞ்சம் களைப்பாக இருக்கவே களைப்பாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அமர்றாரு. அந்த இடம் ஒரு கல்லறை மீது அமர்ந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்காரன் அந்த கல்லறை மீது அமர வேண்டாம் அப்படின்னும், அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய நபர் பாம்பு கடித்து இறந்ததாகவும் சொல்கிறாரு. இறந்த அந்த நபர் நவாபுடைய மகன். அந்த நவாபிடத்தில் சென்று அவருடைய மகனை உயிர்ப்பித்து தருவதாக கூறும்படி காவலாளி கிட்ட சொல்றாரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். இந்த காவலாளியும் ஓடி போய் நவாபிடத்தில் செய்தியை சொல்ல, நவாப் அங்கிருந்து மகன் ஒருவேளை உயிர் பிழைத்து கொண்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல கல்லறையை தோண்டி உள்ள இருக்கக்கூடிய உடலை வெளியே எடுத்து வைக்கும்படி சொல்றாரு. கல்லறை அந்த மகனுடைய உடல் பக்கத்தில் அமர்ந்திருந்த நவாபுடைய மனம் அந்த நொடியே ரொம்ப அமைதியாகுது. அப்போ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவர்கள் தன்வந்திரி மந்திரத்தை ஜபித்து அந்த உடல் மீது தெளிக்க, தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தை எப்படி எழுந்து உட்கார்ந்ததோ அது போல அந்த இறந்து கிடந்த அந்த மகன் உயிர்ப்பித்து எழுந்து அமர்ந்தானாம். இறந்தவர்களை மீண்டும் உயிரோடு கொண்டு வருதல் அப்படின்றது சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் மட்டுமே உரிய சின்ன சித்து விளையாட்டுக்கள். இப்படி சித்து விளையாட்டுக்களை செய்பவர்கள் தான் சித்தர்கள். இப்படி தோப்பா சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்தார். அவருடைய ஜீவ சமாதியை ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். அந்த சித்தர் கூட இறந்த ஒரு உயிரை உயிர்ப்பித்து மீண்டும் கொடுத்திருக்கிறார். இப்படி பல விஷயங்களை, பல சித்துக்களை, என்ன நோய் இருக்குது, என்ன மன கஷ்டம் இருக்குது, கல்யாணம் ஆகலையா, இல்லை நோயால் பிரச்சனையில் இருக்கீங்களா, கடன் பிரச்சனை இருக்கா, இப்படி எதுவாக இருந்தாலும் உண்மையான மனதோடு இறைவனை சரணடையும் பொழுது, இந்த சித்தர்களை வணங்கும் பொழுது நம்ம அதிலிருந்து விடுபடக்கூடிய வழிகளை நமக்கு வகுத்து கொடுக்குறாங்க சித்தர்கள். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நடத்திய அற்புதங்கள் ஏராளம். இன்றைக்கும் ஏராளமாக நடந்துட்டு தான் இருக்குது. இது என்னுடைய வாழ்க்கையில் நான் மந்திராலயம் போன அன்னைக்கு எனக்கு நடந்தக்கூடிய ஒரு பெரிய மிராக்கிள் தான் இது. எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது. அதில் என்னுடைய கால் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அந்த கணுக்காலுக்கு இடையில் இருக்கக்கூடிய மூட்டில் அந்த ஜவ்வில் வீக்கம் வந்துடுச்சு, மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 வாரமாக கட்டு போட்டு தான் ரெஸ்ட்டில் இருந்துகிட்டு இருந்தேன். மந்திராலயமுக்கு நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணி இருந்தோம். ஆனால் அது போக விடாமல் இவ்வளோ பெரிய தடங்கள் வரும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நம்மளால் போக முடியாது, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிலமையில இருந்தோம். அப்போ தான் நான் ஏன் இந்த மாதிரி இவ்வளோ சோதனை கொடுக்குறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. வேல்மாறலில் ஒரு 4 வரி பாடல் இருக்குது குறிப்பிட்டு. அந்த 4 வரி பாடலை சொல்ல சொல்லி மறுபடியும் மனதில் இருந்து அந்த எண்ணம் எழுந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த மாதிரி எண்ணம் எழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி சொல்லி தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இன்னொரு எண்ணமும் உதிச்சுது. நம்ம இந்த கையில் சமான முத்ரான்னு சொல்லிட்டு நம்ம வைப்போம். பஞ்சபூத தத்துவமும் சமன்படக்கூடிய முத்ரா. அந்த முத்ரா வச்சு சொல்லும்போது, அந்த முத்ரா நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா நிறைய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூட பஞ்சபூதங்களும் சமன்படும். அந்த முத்ராவை செஞ்சுக்கிட்டே அந்த முத்ராவை செஞ்சுக்கிட்டே அந்த வேல்மாறலை சொல்லிகிட்டே இருக்கேன். வேல்மாறலில் குறிப்பிட்ட அந்த 4 வரி
இப்படியாவது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லும்பொழுது அந்த கைகளை குவிச்சு அந்த வீக்கம் இருக்கக்கூடிய அந்த முட்டியில் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே என்னோட எண்ணங்கள் எல்லாம் குவிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து யாரோ காலிங் பெல் அடித்தாங்க. போயிட்டு எந்திரிச்சு பார்க்கலான்னு நான் பாட்டுன்னு எந்திரிச்சு நார்மலாக நடந்துட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து எப்படி இப்படி எழுந்து வந்து நடந்தனே தெரியல. வந்து உட்காந்து பார்த்தா அந்த வீக்கம் வந்து 50%க்கு மேலே வீக்கமே இல்லை. பாதிக்கு பாதியாக வீக்கம் வந்து குறைஞ்சிடுச்சு. பயங்கர ஆச்சரியம், எப்படி இது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து போனில் ஃப்ராக்சர்லாம் எதுவும் இல்லை. அந்த ஜவ்வு மட்டும்தான் வீக்கமாக இருந்தது. கணுக்கால் மூட்டு ஜவ்வு மட்டும்தான் வீக்கம் இருந்தது. ஸோ கிரிப் பேண்டேஜ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீக்கம் வந்து பாதிக்கு பாதி கம்மியாயிடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிட்டு, சரி கேன்சல் பண்ண வேண்டாம் ட்ரிப்பை, இங்கேருந்து கிளம்பி நம்ம மந்திராலயா போயிட்டு தரிசனம் பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி மந்திராலயாவுக்கு வந்துட்டோம். அங்கே நடக்கும்பொழுது கூட 2 பேரோட கை பிடிச்சி மெதுவாக தாங்கி தான் நடந்துட்டு போனேன். அங்கே உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி தனி கவுண்ட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லி. நேராக நாங்கள் உள்ளே போய் கேட்கும்பொழுது, அதாவது இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடம்பு முடியாதவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து தனியாக கவுண்ட்ரு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அங்கே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ளே போகும்பொழுது ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் நல்ல இதில் தான் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தாங்க. பட் என்னால் ரொம்ப முடியாதனால யாரோ ஒருத்தர் காவி வேட்டி கட்டியிருந்தவர் வந்தார். எனக்கு முன்னாடி இருக்க அந்த 20 பேரையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு விஐபி தர்ஷன் மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே 4 பேரையும் கொண்டு போய் ஜீவசமாதி முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஒன்றுமே புரியல. எல்லா லைனும் பிளாக் ஆகிடுச்சு. யாரையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா லைனும் பிளாக் ஆகிடுச்சு. எங்களை வரைக்கும் தரிசனம் பார்த்துட்டு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நின்று நிதானமாக கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த முன்னாடி நின்று ஜீவசமாதி முன்னாடி நின்று எப்போவுமே அது எதையுமே மோஸ்ட்லி நான் வேண்ட மாட்டேன். என்ன ஒரு சூன்யம் மாதிரி இருந்தது, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு நிசப்தமாக இருந்தது. சரி நம்மளால் எல்லாரும் பிளாக் பண்ணிட்டாங்க எல்லா லைனையும் சொல்லிட்டு அதுக்கு கையெழுத்து கும்பிட்டு, என்ன ஒரு பேராற்றல், என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இது வந்து வேல்மாறலை வந்து என்னை படிக்க வச்சு ஏதோ இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாக்கை வந்து உடச்சிருக்காரு. அந்த இடத்துல வந்து எனக்கு மிராக்கிள் ஆரம்பிச்சிருக்கு. வேல்மாறலில் குறிப்பிட்ட அந்த 4 வரி, அதை இந்த நேரத்தில் படித்தா உனக்கு இதிலேருந்து பிரச்சனையிலேருந்து நீ விலகுவ அப்படின்ற ஒரு ஞானத்தை கொடுத்து, மனதில் அந்த எண்ணத்தை கொடுத்து என்னை படிக்க வச்சு, அங்கேருந்து வீட்டிலேருந்து என்னை கிளப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கேயும் ஒரு சுலபமான தரிசனம். யார் அந்த காவி வேட்டு கட்டிட்டு வந்தவர்னே தெரியல. டைரெக்டாக எல்லாரையும் பிளாக் பண்ணி எங்களை நேரடியாக அங்கே ஜீவசமாதி கிட்ட தரிசனத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாரு. ஒன்றும் புரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல. கையெழுத்து கும்பிட்டு கண்ணில் 2 சொட்டு தண்ணியை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்தவங்க. இந்த அற்புதத்தை என்னன்னு சொல்ல, நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே முக்கால்வாசி வீக்கம் வந்து காணாமலே போயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு நாங்கள் அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து கூட நார்மலாக எப்பவும் போல் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். உடம்பு ரொம்ப நல்லாயிடுச்சு. அங்கே மொத்தம் இங்கே மந்திராலயா அப்படின்றது, இந்த நோய்வாய்ப்பட்டவங்க மந்திராலயா போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதோட இது வந்து நான் உண்மையாக அன்றைக்கி நான் அனுபவித்தேன். வேல்மாறல் அதிசயம் செய்யக்கூடிய அந்த 4 வரி, குறிப்பிட்ட வரி என்ன அப்படின்றது எல்லாமே நான் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பதிவிடுறேன். அடுத்து நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேயரை போய் நம்ம தரிசனம் பண்ண அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து இந்த அடுத்தடுத்து வர இருக்குது. அதே மாதிரி ராகவேந்திரர் அமர்ந்து தவம் செய்த அந்த கல் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக போட இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இப்படியெல்லாம் மிராக்கிள் நடக்குது. இது வந்து நான் மட்டும் பயனடைஞ்ச நிறைய பேர் அங்கே வராங்க, ஏராளமான பேர் வராங்க. யாருக்காவது நீங்கள் தெரிவிக்கணும், ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இல்லை நிறைய பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாம் சொல்லி அவங்கள போய் ராகவேந்திரா சுவாமி கோவிலில் போய் தரிசனம் செய்ய வைக்கலாம். இன்னொரு விஷயங்க, நான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன், கோவிலோட ரூமே தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனாலும் ஒரு 11:30 மணி வரைக்கும் கோவில் வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் வந்து படுத்து நைட்டு ஃபுல்லாக தங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு 11:30 மணி வரைக்கும் நாங்கள் படுத்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி மண்ணில் இரவு தங்குறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். நம்மளோட என்ன வினையோ நமக்கு அந்த வினையெல்லாம் கழியணும். அந்த மண்ணில் அந்த மருத்துவ குணம் மிகுந்த அந்த ஒரு இடத்துல படுத்து உறங்கிட்டு ஒரு 11:30 மணி வாக்கில் தான் நாங்கள் எந்திரிச்சு மறுபடியும் ரூமுக்கு வந்தோம். அந்த மாதிரி
ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் அப்படின்னா இந்த ராகவேந்திரா கோயிலுக்கு நான் வந்தது மறக்கவே முடியாது. இந்த இடம் வந்து துளசி வனம் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரொம்ப அதனுடைய வாசம் அருமையாக இருக்குதுன்னு என் பையன் அங்கேயே உட்காந்துட்டானுங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த துளசி வாசனம், அது துளசியில் வந்து இயல்பாகவே இந்த ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்க சொல்லுவாங்கள்ல, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோவிலுக்கு போகிறீங்கன்னா முதல்ல மாஞ்சால அம்மனை தரிசனம் செய்யுங்க. இந்த அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவர்களை தரிசனம் செய்யுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக்கும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணணும் யூடியூப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.